டைரக்ட் பண்றாரு, இவர் வசனம் எழுதுறாரு. தலைவர் சிவாஜி கலக்கி எடுத்துட்டாரு. தலைவர் சிவாஜிக்கு நிகராக கலக்கி எடுக்கக்கூடியவர் தான் நடிகர் எஸ்.வி. ரங்காராவ். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிவாஜியோட இடத்த நிரப்புறதுக்கு ஆள் கிடையாது, எஸ்.வி. ரங்காராவுடைய இடத்த நிரப்புறதுக்கு ஆள் கிடையாது. கண்ணாம்பா அம்மா அதாவது ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பூ பெய்தி அதுக்கப்புறம் திருமணமாகி அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அம்மாவாகாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், கண்ணாம்பா அப்படிங்கிற ஒரு நடிகை பிறக்கும் போதே அம்மாவா பிறந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது சிவாஜிக்கு அம்மாவா நடிச்சாலும் சரி, எம்ஜிஆருக்கு அம்மாவா நடிச்சாலும் சரி, எஸ்எஸ்ஆருக்கு நடிச்சாலும் சரி, ஜெமினிக்கு நடிச்சாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு தமிழ் சினிமாவில் அம்மான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு கண்ணாம்பா ஞாபகம் வருவாங்க, டக்குன்னு நமக்கு எம்பி ராஜா ஞாபகம் வருவாங்க, டக்குன்னு நமக்கு பண்டரிபாய் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ கடந்த காலங்களில் சரண்யா பொன்மனன் வந்தாங்க, வடிவுக்கரசி அம்மா சொல்லலாம். இப்படி ஒரு பட்டியல் இருக்குல்ல. இவங்க பிறக்கும் போதே ஆஸ்பத்திரியிலேருந்து எடுக்கும் போதே தமிழ் சினிமாவுக்கு தெலுங்கு சினிமாவுக்கு அம்மா கேரக்டருக்கு கண்ணாம்பா பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு. யார் சொன்னது? கண்ணாம்பா சொன்ன வசனம், கலைஞர் எழுதின வசனம். மனோகரா, சரி மனோகரா விட்டுருங்க, படிக்காத மேதை. இந்த படிக்காத மேதையில ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கல்யாணம் தான், 60ஆம் கல்யாணம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எஸ்.வி. ரங்காராவுக்கும் கண்ணாம்பாவுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்குது. அந்த படம் இன்னைக்கு 64 வருடங்களை கடந்திருக்கு. எவ்வளவு ஒரு அழகான பொருத்தம் பாருங்க. அப்படியே 60ஆம் கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த சீன்லயே டைரக்டர் பீம்சிங் என்ன பண்ணிருப்பாரு, விட்டல் ராவ் கேமராமேன், மிகச்சிறந்த கேமராமேன், அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்னப்பா என்ன பொண்ணு கல்யாண பொண்ணு என்ன வெக்கப்படாம இருக்க, வெக்கப்படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க கல்யாண பொண்ணை காமிக்க மாட்டாங்க. என்ன மாப்பிள்ள சந்தோஷம் தானே அப்படின்னு அங்க ஒரு டைலாக் இருக்கும், மாப்பிள்ளையை காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு அப்புறம் என்ன கல்யாண பொண்ணு வெக்கமே இல்லை, என்ன இது நாணத்தையே காணும், என்ன ஜாலியா அப்படின்ட்டுலாம் இங்க கமெண்ட்டுக்கு அப்புறம் காமிப்பாங்க. எஸ்.வி. ரங்காராவ் வயசான கேரக்டர்ல இருப்பார். ஓஹோ, வயசான கேரக்டர்ல இருக்கிறவருக்கு தான் கல்யாணமா அப்படின்னு நம்ம நினைப்போம். தாலி எடுங்க, கெட்டு மேலா அப்படின்னு தாலி எடுக்கும் போது நமக்குள்ளார திக்குன்னு இருக்கும். ஒருவேளை எஸ்.வி. ரங்காராவ் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ண போறாரோ அப்படின்னு. அப்படி தாலி எடுத்து காமிக்கும் போதுதான், கட்டும் போதுதான் அங்க வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. நடக்கிறது ஃபர்ஸ்ட் கல்யாணமோ 2வது கல்யாணமோ இல்லை, இது ஷஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லப்படுகிற 60ஆம் கல்யாணம். காரைக்குடியிலலாம் 60க்கு 60 சாந்தி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. கல்யாணம் 60ஆம் கல்யாணத்தை 60க்கு 60 சாந்தி, சாந்தினா அமைதி. ஏன்னா கல்யாணமாகி ஒரு தம்பதி புருஷனும் பொண்டாட்டியும் 60 வருடங்கள் வாழ்ந்துட்டா அவங்களுக்கு அமைதி தானே, சாந்தி தானே. அவனை இவன் புரிஞ்சிருப்பான், இவனை அவன் புரிஞ்சிருப்பான், அம்மாவை அப்பா புரிஞ்சிருப்பாரு, அப்பாவை அம்மா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய நிறை குறைகள் எல்லாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து அழகான கப்பிள்ஸா இருக்கிறாங்கன்றதா சாந்தி அப்படிங்கிறான். எப்படிலாம் நம்ம வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமையோட தான் அர்த்தத்தோட தான் நம்ம எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே என்னுடைய மூத்த பையன் அப்படின்னு எஸ்.ஏ. அசோகனையும் பொண்டாட்டியையும் அறிமுகப்படுத்தியிருப்பார். என்னுடைய 2வது பையன் இவன் முத்துராமனையும் ஜோ பொண்டாட்டியையும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தனை இது என்னுடைய மூத்த மகள் அப்படின்னு அவங்க விதவையா இருக்கிற ஒரு கேரக்டர், அவங்கள அறிமுகப்படுத்த, இதுதான் என் கடைசி பொண்ணு படிச்சுட்டு இருக்கா காலேஜில் அப்படின்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்படி அறிமுகப்படுத்தும் போதே அங்க ஒரு வார்த்தை, நீங்க இன்னைக்கு இந்த இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட்டை பத்தி எத்தனை பேர் பேசிட்டு இருப்போம் சொல்லுங்க? ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு எத்தனை பேர் பணம் போட்டிருப்போம்? குறைந்தபட்சம் இந்தியாவில் எத்தனை பேர் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்போம்? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தைய, ட்ரேடிங் அப்படிங்கிற வார்த்தைய கடந்த 15 வருடங்கள்ல தான் அதிகமா நம்ம உச்சரிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா 1960வது வருடம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வந்த நடிகர் திலகம் நடித்த அந்த படிக்காத மேதை அப்படிங்கிற திரைப்படத்துல உனக்கு என்ன ஷேர் மார்க்கெட்டிங்லாம் பணத்தை போட்டு பெரிய ஆள் ஆயிட்ட அப்படிங்கிற டைலாக் அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. என்னடா 64 வருஷத்துக்கு முன்னாடி படத்துல ஷேர் மார்க்கெட்டிங்ல லாபம் அடைந்த ஒருத்தரை பத்தின ஒரு வார்த்தை வசனமா வருதுன்னாக்க இந்த படத்துக்கு பேரு படிக்காத மேதை. யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க சிவாஜி என்ட்ரி ஆவார். சிவாஜி ஒரு திருஷ்டி பூசணிக்காய மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு என்ட்ரி ஆவாரு. அதுக்கு அந்த திருஷ்டி பூசணிக்காயை எடுத்த பிற்பாடு சிவாஜியினுடைய என்ட்ரி. இந்த உலகத்துல எந்த ஹீரோவாவது திருஷ்டி பூசணிக்காயை வச்சுக்கிட்டு அப்புறமா தன் மூஞ்சியை காமிச்சிருப்பான சொல்லுங்க? இமேஜ் பத்தி கவலையே படாத மகா கலைஞங்க, நடிப்பு ராட்சசன் சிவாஜிலாம்.
தலையை காம்பானுங்க, காலை காம்பானுங்க, கால் ஷூவை காம்பானுங்க, ஷூ லேசாலாம் காமிச்சு இன்னைக்கு பில்டப் கொடுத்துட்டு 2 படத்துல காணா போற ஒரு மோசமான சினிமா இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த 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 நடிகர் பெரிய டைரக்டர் மாதிரி அந்த நடிகர் பெரிய நடிகருக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்து அப்படி கார் கை காம்பாங்க, விரலை காம்பாங்க, அதை காம்பாங்க, இதை காம்பாங்க, காரை விட்டு இறங்குவாங்க, ஷூவை காம்பானுங்க, நடக்கிறத காம்பாங்க, முன்னாடி பின்னாடி முதுக காம்பானுங்க, முன்னாடி நெஞ்ச காம்பானுங்க, டாப்பாங்குல தலையை காம்பானுங்க, கூலிங் கிளாஸை காம்பானுங்க, 2 கூலிங் கிளாஸை காம்பானுங்க, மொத்த மூஞ்சியும் காம்பானுங்க. உடனே விசில் அடிக்கிற மிக கேவலமான முறையில் இன்னைக்கு சினிமா ஹீரோக்களுக்கு பின்னாடி கூஜா தூக்கிட்டு தெரியுது. ஆனா திருஷ்டி பூசணிக்காயை காமிச்சிட்டு மூஞ்சியை காமிச்ச மகா கலைஞன் தான் சிவாஜி. அதுக்கப்புறம் என்ன அறிமுகப்படுத்தாம விட்டுட்டியே மாமா அப்படின்னு சிவாஜி சொல்லுவார். இவன் இவன் எங்களுக்கு தூரத்து சொந்தம். ஆடையா மாமா தூரத்து சொந்தம் சொல்லிட்டு தெருவில் தெரிஞ்ச அநாத பையலை தூக்கி வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுமாமா. இந்த கதையினுடைய போக்கு இதுதான் அப்படிங்கிறத முதல் காட்சியிலே சொன்ன இயக்குனர்கள் வாழ்ந்த காலம்தான் தமிழ் சினிமாவுடைய பொற்காலம். படிக்காத மேதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 60ஆம் கல்யாணம் எஸ் வி ரங்காராவுக்கும் கண்ணாம்பாவுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்குது. இதான் என் மூத்த பையன், இதான் அடுத்த பையன், இதான் என் மூத்த பொண்ணு, இதான் என் கடைசி பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது மாமா என்னை அறிமுகப்படுத்துறேன் மாமான்னு ஹீரோ கேட்குறான். தலைவர் சிவாஜி எஸ் வி ரங்காராவ் இவர் எஸ் வி ரங்காராவ் பேசுறதெல்லாம் கொஞ்சம் படத்தை ஒரு 5 படத்தை பாருங்க. அதெல்லாமே ரஜினி இன்னைக்கு பேசுற ரஜினி ஸ்டைல்னு சொல்றோம்ல, அந்த ரஜினி ஸ்டைலுக்கு உதாரணமே சிவாஜியினுடைய நடிப்பு கொஞ்சம், எம்.ஆர். ராதாவுடைய நடிப்பு கொஞ்சம், எஸ் வி ரங்காராவுடைய டைலாக் டெலிவரி கொஞ்சம் ரஜினிக்கு இருக்கிறத ரஜினியை நான் குறை சொல்லல, ரஜினியை நான் குத்தம் சொல்லல. எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. எஸ் வி ரங்காராவ் படப்படன்னு பேசுவார். அது மாதிரிதான் மடப்படப்படன்னு ரஜினி பேசுறேன். இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். மட்டம் தட்டுறது நோக்கம் இல்லை. அந்த எஸ் வி ரங்காராவுங்கிறவன் அவன் ஒரு பிரம்மராட்சச நடிக்கிறவன், அவனுக்கு ஈடெல்லாம் நடிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு அனாதன்னு சொல்லுமாமா, தூக்கி வளர்த்துட்டு இருக்க அனாத பையன் அப்படின்னு சொல்லுமாமா அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என்னென்ன மாதிரி புயல் வீசுது, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஷேர் மார்க்கெட்டிங் சொல்றோம் இல்லையா, சமீபத்துல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வந்துச்சு இல்லையா, தேர்தலுடைய ரிசல்ட்டை கூட நம்ம மறந்துடலாம், தேர்தலை கூட மறந்துடலாம், தேர்தல்ல இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் செய்த பரப்புரைகளை கூட நம்ம மறந்துடலாம். ஆனா தேர்தல் நடந்த பிற்பாடு நடந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கருத்து கணிப்பை இந்தியா மட்டும் இல்ல உலகமே மறக்காது. ஏன்னா அதெல்லாம் அல்டா புல்டா அஜால் குஜால் வேலை பண்ணின கருத்து கணிப்புகள் இல்ல, கருத்து திணிப்புகள்ங்கிறத இன்னைக்கு இந்திய குடிமகன்னா குடிமகன் இல்ல, அப்படியே இந்திய குடிமகனா இருந்தாலும் அவன் போதையில கூட தெளிவா இருப்பானே நாடானு அப்படின்னு தெளிவா சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான முறையில இப்படியான ஒரு கருத்து திணிப்பை இந்திய ஊடகங்கள் இதுவரை சந்தித்ததில்லை இல்லையா. ஏன்னா 418 இடம்ன்றான், 525 இடம்ன்றான், 550 அவ்வளவு இந்தியாவில் அப்படின்னு ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சதுல இந்த காமெடி. அதையெல்லாம் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிற விஷயத்தை கதையில ஒரு வசனமா வைத்து அந்த ஷேர் மார்க்கெட் மூலமாகவே வீழ்ச்சி அடைந்ததை, கடனாகிவிட்டதை 64 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார். சரி, சொல்ல மறந்துட்டேன். தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஒண்ணு போட்டாங்கல்ல, ரிசல்ட் உண்மையான ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்ப என்ன நடந்துச்சு இந்தியாவில், எத்தனை ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் 64 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் சிவாஜி நடித்த படிக்காத மேதை படத்துல எஸ் வி ரங்காராவ் ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்காரு, ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த உலகம் உயர்ந்து கொண்டே இருக்கிறதா அல்லது தாழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறதா? இந்த உலகத்தோட நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதா அல்லது சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறதா? 64 வருடங்களுக்கு முன்னால் பொட்டில் அடைத்த படிக்காத மேதை பற்றி, அந்த படிக்காத மேதையை பற்றி பேச இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பேசுறேன். வணக்கம்.